ஓனர் ரோசப்பக்கா கூட்டு வர சொன்னீங்களா? கூட்டு வந்துட்டு ஓனர். வாங்க ரோசப்பக்கா. என்ன சரோஜா குழந்தைகிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொன்னியா? ரோசப்பக்கா அது வந்து என் தம்பிக்கு பொண்ணு பாத்துக்கும்ல. ஆமா சரோஜா, பூ கூட வச்சுட்டு வந்துட்டேன்னு எனக்கு சொன்னியே. ஆமாக்கா, பூ வச்சாச்சு, என்ன நிச்சயம் பண்ண போறோம் பாத்துக்கிடுங்க. அப்படியே சரோஜா, என்னைக்கு? ஏக்கா அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்கு பாத்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, நிச்சயம் என்ன வேற சும்மாவா? நிச்சயம் சேலை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மோதிரம் வாங்கணும், நிறைய வேலைகள் இருக்கும்ல. பூக்கு சொல்லணும், மாலைக்கு சொல்லணும், மண்டபம் பிடிக்கணும். ஓனர் இதுக்கு எதுக்கு ரோசப்பக்கா கூட்டு வர சொன்னியே? அவ என்ன மேரேஜ் கான்ட்ராக்ட் தான் நடத்திட்டு இருக்காவே. ட்ரெஸ்ல இருந்து மண்டபத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் பண்ணி தரக்கு. சாப்பாடுனா கூட என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணி தந்துருவேன். ரோசப்பக்கா எதுக்காக கூப்பிட்டு ஓனர்? நீ சொத்த நேரம் வாய மூடிட்டு நில்லு. நான் என்ன சொல்ல வரேன் நீ ரெண்டு பேரும் கேளுங்க. என்ன சரோஜா? அது வந்துக்கா என் தம்பிக்கு இந்த பொண்ணை பார்த்து சொன்னது என் மாமியார் தான் பாத்துருங்க. ஆமா சரோஜா, அதான் அன்னைக்கு சொன்னியே. ஆமாக்கா, என் மாமியார் எது பண்ணாலும் சின்னதா வில்லத்தனம் உள்ள இருக்குமோன்னு எனக்கு பயம் பாத்துக்கிடுங்க. அதேதான் இந்த பொண்ணு விஷயத்துல எனக்கு இருக்கு. அந்த பொண்ணை பத்தி அன்னைக்கு சரியா விசாரிக்க முடியாது பாத்துக்கிடுங்க. என் புருஷன் சொல்லி விசாரிக்க சொன்னேன். அவர் சரியா விசாரிச்ச மாதிரி தெரியல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதனால அந்த பொண்ணை பத்தி நல்லா விசாரிக்கணும் முதல்ல. சரோஜா தான் பூ வச்சாச்சுன்னு சொல்றியே, என்னத்தை விசாரிப்பிய? ஏக்கா பூ கூட மெதுவா வச்சிருப்பக்கா, அதுவும் என் மாமியார் அவசரப்பட்டு வைக்க சொன்னு பாத்துக்கிடுங்க. அதனாலதான் கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கு. பூ மட்டும் தானே வச்சிருக்கோம், நிச்சயம் பண்ணல, கல்யாணம் முடிக்கல. அதுக்கு முன்னாடியாவது அந்த பிள்ளை பத்தி விசாரிச்சிடலாமேனு பாக்கேன். ஓனர் யூ டூ லேட் ஓனர். டூ லேட் தானே, மத்த ரெண்டு வீட்டுக்கு ஒட்டி தான் வச்சிருக்கு. ஓனர் அது இல்ல ஓனர், நீங்க ரொம்ப தாமதிச்சிட்டீங்க. அதனால குள்ள நரி திருடக்கூடாதுன்னு சொல்லட்டுமா? ஓனர் நீங்களும் டோரா பாக்குறீங்களோ? வேற என்ன செஞ்சு தொலைக்க, பிள்ளைல அத்தான பாக்குது, அது கூட சேர்ந்து நானும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதானே கேட்டேன், அதான் கரெக்டா வாயில இருந்து வருது. ஓனர் ஒரு கேள்வி, அதுல உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிக்கும்? ஷோ, நான் எதுக்கு வர சொன்னேன், என்னென்னமோ பேசிட்டு இருக்கா பாருங்க. ரோசப்பக்கா என்ன இவ குழப்பி விட்டுட்டா. சரி சரோஜா, இப்ப அதுக்கு என்ன பண்றது? ஏக்கா என் மாமியார் சொன்னனால எனக்கு என்ன டவுட்டாவே இருக்கு பாத்துக்கிடுங்க. அதனால அந்த பொண்ணை பத்தி நல்லா விசாரிக்கலான்னு இருக்கேக்கா. அப்படியா? சரி சரோஜா, தெரிஞ்சவி யாராவது இருந்தா விசாரி. இல்லக்கா, அந்த ஊர்ல என் மாமியார் தவிர வேற யாரும் தெரிஞ்சவி இல்ல பாத்துக்கிடுங்க. அதனால என் மனசுல என்ன தோணுதுன்னா, நீங்க நான் அந்த குழந்தை 3 பேருமே விசாரிக்கலான்னு பாக்கேன். ஓனர் நானா? ஆமா நீதான். எப்படி விசாரிக்க ஓனர்? அது வந்து ஒன்னையும் அந்த ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது, ரோசப்பக்காவையும் யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க 2 பேரும் விசாரிச்சா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஓனர் அப்ப நீங்க? நானும் தான் வருவேன், தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கேன். ஆளாளுக்கு ஒரு தெருவா போய் தனித்தனியா விசாரிச்சுட்டு வாங்க. ஏன் ஓனர் நீங்களும் விசாரிக்க வேண்டியதானே, எதுக்கு தூரமா நிக்கணும்? நான் அந்த கிளை வருமானு எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க தான் ரொம்ப வருஷமா அங்க போகல ஓனர், எல்லாரும் மறந்து போவேன். அது தெரியல, ஒச்சமே ஞாபகம் வச்சிருந்தவனே என்ன பண்ண. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்லிருங்க. ரோசப்பக்கா எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே, ஒரு கஷ்டமும் இல்லையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சரோஜா, பொண்ணுன்னா விசாரிக்கிறது சகஜம் தானே. மாப்பிள்ளை பத்தி அவைய கூட விசாரிக்க வரல, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எப்படி விசாரிக்குன்னு தெரியலையே. ஏக்கா அந்த பொண்ணு பிள்ளையோட அம்மா பேரு ஆனந்தி பாத்துக்கிடுங்க. அந்த அம்மாவோட புருஷன் பேரு தண்டபாணி, அவிய மொவ பேரு ரூபிகா. அதாக்கா பொண்ணு நல்ல பணக்கார குடும்பம் தாக்கா. அதனால ஊருக்குள்ள பேச்சனாலே எல்லாருக்கும் தெரியும் பாத்துக்கிடுங்க. சரோஜா உனக்கு அந்த பிள்ளை பேர்ல என்ன சந்தேகம் அப்படி? ஏக்கா என் மாமியார் தாக்கா காரணம். அது என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் பாத்துக்கிடுங்க. அதனால அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் மறைச்சு நம்ம தலையில கட்டிட கூடாது பத்தியா? ஏன்னா ஏற்கனவே பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு எந்த மாதிரி பொண்ணு சொல்லிச்சு தெரியுமா? நோய் வந்தது, நொந்து போனது, என் கூட ஓடி போனது, கல்யாணம் முடிஞ்சு விதவையானது, இந்த மாதிரி பொண்ணுகளா பார்த்து சொல்லிச்சு பாத்துருங்க பணத்துக்காக. அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையை சொல்லாம என் தம்பியை கட்டி வச்சிடணுமா. பிறகு எப்படி ஓனர் உண்மையை கண்டுபிடிச்சிய? என் புருஷன் என் கூட தான் இருந்தாரு, அது ஸ்பீக்கர்ல பேசிச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அது புத்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இதுல ஏதாவது வில்லத்தனம் இருக்குமோன்னு எனக்கு பயம் இருக்கு பாத்துருங்க. அதனால அந்த ஊருக்குள்ள போய் அந்த பிள்ளைய பத்தி நல்லா விசாரிச்சுட்டு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்பவே நிறுத்திடலாம் பத்தியா? அதுவும் சரிதான் சரோஜா, ஆனா இதுவே நீ பூ கேட்க முன்னாடி விசாரிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் பாத்துக்க. என்ன விசாரிக்கணும், யாரை விசாரிக்கணும்? பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இல்ல, நான் காதல கேட்டுட்டே தான் வந்தேன். யாரையோ போய் விசாரிக்க போறியான்னு கேட்டுச்சு. யாரை விசாரிக்க போறிய? உண்மையை சொல்றியா இல்ல உங்க அம்மாட்ட போய் சொல்லட்டுமா? ஐயோ பாட்டி, எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேப்பிய. என் தம்பிக்கு பாத்துக்க பொண்ணதான் விசாரிக்க போறோம். பூ வச்ச பிறகு என்ன விசாரிப்பு? அன்னைக்கு பெயர்ந்தப்பவே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வர வேண்டியதானே. எங்க விசாரிக்க விட்டாவே? சாப்பாடு போட்டாவே எல்லாம் கோழி எல்லாத்துக்கு வாய்க்குல அமுக்க ஆரம்பிச்சிட்டு. பிறகு என் மாமியார் வேற கூடவே இருந்துச்சு, அதனால விசாரிக்கவே முடியல. அதான் இன்னைக்கு போய் விசாரிக்கலான்னு பாக்கோம். அப்படியா? அப்ப நானும் கூட வரேன். வேண்டாம் பாட்டி, நீங்க வரேண்டா, உங்களை எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு உன் மாமியார் கிழவிக்கு மட்டும் தானே தெரியும்.
அவிய மூஞ்சியில பார்க்காம நாங்க வேற இடத்துல விசாரிக்கோம். நாங்கன்னா யாரு? நானும் தங்கச்சி குடிச்சு மரியாவும் வருவோமா? பாட்டி உங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியும் பாட்டி. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? இங்க பாடுமா, நான் இன்னைக்கு பூ வைக்காம வரேன், அதனால யாருக்கும் அடையாளம் தெரியாது. நல்ல மாறு வேஷம் தான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நானும் என் தங்கச்சி குடிச்சு மரியாவும் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க தான் போறோம். ஷோ பாட்டு ஓடிட்டு என்னத்தான் சொல்லனே தெரியல, இவளுக்கு சின்ன பிள்ளைன்னு நினைப்பு. சரோஜா பாட்டி வந்தா வந்துட்டு போட்டோம் விடு, பெரிய எல்லாம் நல்லா விசாரிப்பாவ பாத்துக்க. ஏக்கா உங்களையும் இந்த குழந்தையும் தான் யாருக்கும் அங்க தெரியாது பாத்துக்கிடுங்க. அதனால உங்க ரெண்டு பேர் பக்கத்துல நான் வரமாட்டேன், தூரத்துல நிப்ப எப்படியாவது நல்லா விசாரிச்சிருங்கக்கா. சரி சரோஜா, நான் விசாரிக்கேன். தனித்தனியா போய் விசாரிங்கக்கா, ஒன்னா போக கூடாது. ஓனர் ஹெல்ப் கேட்டியா, நாங்க செய்யறோம். விசாரிச்சு சொன்னா எங்களுக்கு என்ன தருவிய? அதுக்கு நான் என்ன தரணும்? இல்ல ஓனர், பெரிய பணக்கார இடம்னு சொல்றிய, நாங்க வேற ரிஸ்க் எடுத்து விசாரிக்க போறோம். அதனால எங்களுக்கு ஏதாவது தந்தா நல்லா இருக்கும்னு பாக்கோம். அவார்டு வேணா தாரையே வந்து வாங்கிக்க. சரி ஓனர், அவார்டு மறந்துடாங்க. கல்யாண மேடையில வச்சு விசாரிச்சது இவ்வியதான் சொல்லி அவார்டு தந்துடணும். ஆமா, கல்யாண மேடையில வச்சு உனக்கு அவார்டு தரோம். எல்லாரும் சேர்ந்து நீ செருப்பால் அடிக்கட்டும். பேதி இருப்பா, எனக்கு உதவி செய்யறியா இல்ல ஓத்திரம் செய்யறியா? ஓனர் உதவிதான் ஓனர் செய்ய போறேன். அவார்டு தர முடியலனா வேற ஏதாவது தந்துருங்க ஓனர். ஒரு 1 லட்சம் தந்தாலும் போதும். நீ எனக்கு உதவி செஞ்சது வரைக்கும் போதும், ஓடி போயிரு. ரோசா பக்கா வாங்க, நம்ம 2 பேர் மட்டும் போவோம். வேண்டாம் ஓனர், ஒரு 50,000 தந்துருங்க, வாரேன். 50 பைசா கூட தர மாட்டேன், வாரியா இல்லையா? வாரேன் ஓனர், வந்து தொலைக்க. வேற உடவ புரிய ஒரு உதவி செய்யக்கு ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டியா? எல்லாம் வியாபார நோக்கத்தோட தான் பார்க்க வேண்டியது. என்ன மீன்காரக்கா? என்னால நான் தான் அடிக்கடி மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு நிப்பேன், இன்னைக்கு நீங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்களா? என்னது மாட்டிக்கிட்டீங்களா? நீ என்ன சொல்ல வர மீன்காரி? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் அபிட்ட பேசிட்டு இருக்கேன் வானரி, உங்களை சொல்லல. என்ன சொல்லல? மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன அர்த்தம்? மாட்டிட்டு இருக்கீங்களா ஏதாவது மாட்றியலோ, அந்த செருப்பு கால்ல மாட்டிட்டு இருக்கீங்களோன்னு கேட்டேன் வானரி. காலையில வெயில் வந்திருக்குல, காலையில சுடுதலான கேட்டேன். ரோசாக்கு செருப்பு போட்டிருக்கிறது தெரியல, சேலை கட்டி இருக்க பத்தியலா? நல்ல நடி மீன்காரி நடி. ரோசாப்பக்கா கேட்கதா என்ன? ரோசாப்பூ செருப்பு மாட்டிருக்கேன்னு கேட்கணும். அது என்ன? என்னால நான் மாட்டுவேன், இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு என்ன அர்த்தம்? இப்படியே குதர்க்கமா பேசிட்டு கொண்டே அறுத்துப்படியா இருக்கு. சொல்ல முடியாது, இந்த மண்டையை விரிச்சு போட்டுட்டு வரவள்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து மீன்காரக்கா வேற ஒண்ணும் இல்ல, சேகருக்கு ஓனர் பொண்ணு பார்த்துக்கவல்ல, அந்த பொண்ணை பத்தி இது வரைக்கும் எதுவும் விசாரிக்கலையா, தான் என்ன ஏதுன்னு விசாரிக்க போறோம். என்னைய ரோசா பக்காவையும் ஓனர் தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டவ, அதான் ஹெல்ப் தானே சரி பண்ணி விட்டுருவோன்ட்டு நாங்க போலான்னு பாக்கோம். இதை விட விளக்கமா எவனாலையும் சொல்ல முடியாது. அப்படியே ஓனர், தேங்க்ஸ் ஓனர். ஏதிதான் இருக்கு. இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பிள்ளைய விசாரிப்போன்னு. ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு அப்பவே விசாரிச்சிருந்தா இப்ப ஆட்களை கூட்டிட்டு போக வேண்டிய தேவை வந்திருக்காதுல்ல. இதுக்காக இப்ப வண்டி பிடிச்சு ஆட்களை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைதனமா நடந்துகிட்டே வானரி. நான் அதுலயே வச்சு கேட்டையே வாய அடைச்சுட்டிய. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல, நீங்களும் யாரும் வராண்டா. நான் சும்மா வீட்டை பார்க்க போன மாதிரி போயிட்டு எல்லாம் அந்த பிள்ளைக்கு சரியா இருக்கானே பார்த்துட்டு வரேன் வானரி. என்னது எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும்? அதான் அன்னைக்கு பார்த்தல நல்லா தானே இருக்கு. வானரி நீங்க தானே இப்ப விசாரிக்கணும் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு தானே ஒத்தையில போயிட்டு வரீங்க. நீங்க ஒத்தையில போயிட்டாலும் நாங்க அப்படியே ஆடி அசந்துதான் போயிருவோம். நீ ஒத்தையில போனீங்கன்னா நல்ல பொண்ணா இருந்தாலும் கெடுத்து விட்டு வந்துருவா. நான் அந்த பொண்ணு வீட்டுல போய் நேர்ல விசாரிக்கணும்னு சொன்னேன். அப்படிதானே சொன்ன, பொண்ணை பத்தி விசாரிக்கணும்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும். அந்த பொண்ணுக்கோ பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம விசாரிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா பொண்ணு வீட்டுல போய் நேரடியா விசாரிக்கீங்க? ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அப்ப சரி வானரி, நானும் வரேன். நல்லா வருவாரு, அந்த வீட்டுல எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும். நீல ஒண்ணு வரேன்டா, நான் ரோசா பக்காயும் குழந்தையும் கூட்டு போய் விசாரிச்சுக்கிடுவேன். வானரி நான் வரதுல இப்ப என்ன பிரச்சனை வானரி? அதே கண்ணில நான் பாட மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒரு வாரமா போய் நின்று கரெக்டான ஆட்களை பார்த்து கரெக்டா விசாரிச்சுவேன் வானரி. என்னைய கூட்டிட்டு போலனா லாஸ் உங்களுக்கு தான், நானும் கூட வரேன்.
சரி ஓனர், கூட 2 தானே 6 பேரா போவோம். வந்துச்சுடா சூனிய பொம்மை. என்ன வேண்டாம் வேண்டாம்னாலும் இந்த செய்வன நம்மள விடாதே. நானும் யார்கிட்ட கேட்கன்னு தெரியாம தான் நின்னுகிட்டு இருக்கேன். என்ன கேட்கணும்? உன் குடுமி எப்படி யாருக்கான்னு கேட்கணும். எப்ப பார்த்தாலும் என் குடுமி மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டுங்க. பிசாண்டி என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. எங்க போனான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? எங்க போறீங்க? ஆடி ஒண்ணே இல்ல சாமிமா. ஏ மீன்காரி இருங்க வாணரி ஒரு நிமிஷம். சாமிமா சேகருக்கு பார்க்க போயிருந்தால பொண்ணு. ஏ மீன்காரி இருங்க வாணரி. அந்த பிள்ளை கோணை எப்படின்னு ஊருக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வந்து வாணத்தை சொல்லணும். அதுக்கு தான் போறோம். இப்ப சொல்லுங்க வாணரி, என்ன விஷயம்? கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களே. அந்த குடுமி இந்த கொண்டை சேர்த்து எப்படி யாருக்கலான்னு தான் கூப்பிட்டேன். பிசாண்டி அதான் சேகருக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சாச்சுல, இப்ப எதுக்கு விசாரிக்க போறாங்க? ஒன்னே மாதிரி குடுமியா தான் இருக்குதான்னு பாக்கக்குதான். உள்ள பூ வச்சிட்டாலே மாஸ்லி விசாரிக்க மாட்டாங்களா, அது கேட்டேன். ஆமா ஒன்னொரு வேளை விசாரிப்புல ஒருவேளை அந்த பிள்ளை சதி கிடையாதுன்னு தெரிய வந்தா என்ன செய்தியா? உன் குடுமியா அறுத்துற வேண்டியதான். நான் நல்ல விதமா தானே பேசுறேன், உங்களுக்கு மட்டும் தப்பாவே கேட்குமா? எதுக்காக நீ இப்படி பேசுறிய? நீ இப்ப எதுக்காக வந்திருக்க குடுமி? பெரிய ஆட்கள் நாங்க பேசியிருக்கோம், உனக்கு என்ன வேலைங்க வந்து விசாரிக்க? இல்ல இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் என்னவா இருக்கும்னு விசாரிச்சேன். சரி உங்க கூட சேர்ந்து நானும் வரேன், அந்த பிள்ளைய பத்தி விசாரிச்சு சொல்லி. நீ ஒண்ணு கிளிக்காண்டா இங்கே இரு. இல்ல சேகர் என்னோட ஃப்ரெண்ட், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும், அதுக்குதான் ஒரு அக்கறையில தான் வரேன்னு சொல்றேன். நானும் வந்து விசாரிக்கேன். நீ விசாரிக்க வேண்டாம், வரவும் வேண்டாம். நீ சொல்றத நான் ஏத்துக்கிடவும் மாட்டேன். நீ இங்கே இரு, அங்க வந்துடக்கூடா சொல்லிவிட்டேன். எதுக்கு? சேகர் என்னோட ஃப்ரெண்ட், நான் வரக்கூடாதக்கா? பிசாண்டி நீங்க சொல்லுங்க, அந்த வானர பேல்ட்ட வேணரி சாமி பிள்ளை தானே, வந்துட்டு போட்டுமே, நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கும். இது வந்தா துணையா இருக்காது, வேணையா தான் இருக்கும். இல்ல வானரி, இது சேகர் தம்பி மேல அக்கறையா இருக்க பிள்ளை, அதனால சாமி பிள்ளை சரியா விசாரிக்க வானரி கூட்டிட்டு போவோம். நான் உன்னைய கூட்டு போறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல இந்த சூனிய பொம்மைக்கு நீ சிபாரிசா? 2 பேரும் வரேன்டா, இங்கே கிடங்க, நாங்க 3 பேரும் போயிட்டு வர போதும். சரோஜக்கா எங்கக்கா போறிய? ஏனி விளங்குன மாதிரி தான். சீல்பா அன்னைக்கு சேகர் தம்பிக்கு பாத்திருக்க பொண்ணுக்கு பூ வைக்க போயிருந்தோம்ல, அங்க இழுத்துக்கிட்டே போறோம். சரோஜக்கா என்னக்கா சொல்லியாவ? ஆதி எப்பவுமே அப்படிதான், ஆதி இல்ல சீல்பா. நாசமா போச்சு. அந்த பிள்ளை என்ன ஏது எப்படின்னு கேரட் விசாரிக்க போறோம். ஆமா, கேரட் பீட்ரூட் பீன்ஸ்னு எல்லாத்தையும் விசாரிக்க போறோம். சோதனை, இது ஒரு பெரும் சோதனை. சரோஜக்கா விசாரிக்க தானே போறிய, நானும் வரட்டுமாக்கா? சிலுப்பா யாருக்குனே கூட்டம் அதிகமா இருக்கு, இதுல நீ வேறையா வந்து இழுக்க இழுப்புல எல்லாரும் அந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அந்த ஊர்ல இருக்க ஜனத்தை விட விசாரிக்க போற ஜனம் அதிகமாயிரம் போல இருக்கு. நீ உன் மோள வராட்ட சிலுப்பா இங்கே இருங்க. எதுக்கு? எங்க அம்மா இதாங்க யாருக்கு தெரியாதுல்ல, எங்க அம்மா வந்து என்ன பிரச்சனை ஆயிர போகுது? வானரி சிலுப்பாவதான் யாருக்கும் தெரியாதுல்ல, வந்தா வந்துட்டு போட்டுமே. ஏ மீன்காரி, நீனே சிவாரிசில தான் வந்திருக்க, உன்னையவே கட்டு பண்ணலான்னு இருக்கே. நீ என்னடா அந்த குடும்பிகாரிக்கு சப்போர்ட் பண்ணியா சிலுப்பாக்கு சப்போர்ட் பண்ணியா? யார் எங்க கூட இருக்கடா, இங்கே இருங்க. சரோஜா, ஒரு ஊர்க்கரையேறி ஒரு பிள்ளைய பத்தி விசாரிக்க போறோம், கூட 4 பேர் போறது நல்லது தானே? ஏதாவது பிரச்சனை வந்தா கூட 4 பேர் இருந்தா நல்லது. சரோஜா கூட்டிட்டு போகும். ஏக்கா அங்க யாராலும் பிரச்சனை வராது, பிரச்சனையே இதுவனாலதான் வரும். அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், விட்டுட்டு போயிரும் வாங்க. ஓனர், உங்க தம்பிக்கு பாக்குற பொண்ணு இந்த 10 வீடு 10 மாடு சாம்ராஜ்யத்தையே ஆள போற பொண்ணு. அப்படி இருக்கும்போது நல்லா விசாரிக்கணும் ஓனர். கூட 4 பேர் வரட்டும், வந்து விசாரிச்சாதான் நல்லது ஓனர். நாங்க 2 பேர் மட்டும் விசாரிச்சு நல்லா விசாரிக்காம வந்துட்டா என்ன பண்றது? அதனால இதெல்லாம் வரட்டும் ஓனர். உனக்கு இதுவரை பத்தி தெரியாது, அதனால பேசிட்டு இருக்கா. ஏதாவது சின்னதா பிரச்சனை வந்துச்சு என்னையதான் மாட்டி விடுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஓனர், உங்களை மாட்டி விட்டா நான் காப்பாத்துறேன் ஓனர். காப்பாத்திருக்கேன், இது வரைக்கும் நிறைய இடத்துல பாத்துட்டேன். எப்படி என்னைய காப்பாத்தியே நல்லாவே தெரியும். எந்த ஆளை கொண்டு இவ்வளவு ஆக்கலாம் தான் எல்லாம் வரேன் கூட. அப்படிலாம் எதுவும் நடக்காது ஓனர், நான் இருக்கேன் உங்களுக்கு. சரோஜா, இது விசாரிக்க தானே போறோம், அந்த பொண்ணை பத்தி வந்துட்டு போட்டோம். இதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாட்டுக்கு அங்கங்க போய் நின்று ஏதாவது ஆட்களை பார்த்தாச்சுன்னா விசாரிச்சுட்டு வந்துட்டே இருப்போம்.
வீடு வீடா போக வேண்டாம், வழியில தெருவுல எங்கேயா பார்த்தாச்சுன்னா விசாரிப்போம். ஏக்கா நீங்க சொல்லிய சரிக்கான ஒரு கண்டிஷன், எல்லாரும் தனித்தனியா தான் போனா தனித்தனியா வீட்டுக்கு வந்துடணும். எங்கேயும் கூட்டம் போட்டு ஒண்ணா நிக்க கூடாது, பஸ் ஸ்டாண்ட் தவிர. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏற வரும்போது மட்டும் தான் மொத்தமா வரணும். அதுக்கு முன்னாடி எந்த தெருவுலயும் எங்கேயும் கூட்டமா நிக்க கூடாது. தனித்தனியா போங்க, ஒருத்தரா விசாரிச்சுட்டு வந்துட்டே இருங்க. நான் மட்டும் வாட்ச் பண்ணிட்டே வருவேன். வாட்ச் பண்றதுக்கு நீங்க என்ன வாட்ச்மேனா? வாட்ச்மேனோ வாட்ச் இல்லாத மேனோ? நீங்களும் எங்கேயாவது போய் ஏழ்ரை இழுத்துற கூடாதுல, அதனால தான் தூர நின்னு வாட்ச் பண்ணுவேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு கொண்டையில அறுத்து விடுவேன். வானரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது வானரி. எல்லாம் நான் பாத்துக்கிடி. வாங்க போவோம், நேரம் ஆகுது. வாங்க போவோம். இதுவளை கூட்டிட்டு விசாரிக்கிறதுன்னு கிளம்பிட்டேன். எந்த பிரச்சனை